ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கொங்கநாடு விவசாயம். இந்த வீடியோவில் நம்ம கூசோத்து வளர்ப்பை பற்றி பார்க்க போகிறோம். போன வீடியோ ஒரு பெருவடை நாட்டுக்கோழி வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. அவங்க லோகேஷனோட பண்ணாது, அவங்க கூசாத்தும் கோழி பண்ணையோடு சேர்த்து வளர்க்குறாங்க. அதோட நன்மைகள், அதை எப்படி வளர்க்குறது, அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொங்கநாடு விவசாயம் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணா வணக்கம்ங்கண்ணா. இது என்ன வகை வாத்துங்கண்ணா? இது கூஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது எங்கேருந்து வாங்கினீங்க? இது நான் கோபியிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். எத்தனை குஞ்சு வாங்கினீங்க? வாங்கிட்டு வரும்போது ஒரு 6 சிக்ஸ் வாங்கிட்டு வந்தேன். சிக்ஸை ஒரு 2 months ஓல்டு சிக்ஸாக வாங்கிட்டு வந்தேன். எவ்வளோக்கு வாங்கினீங்க? ஒரு பேர் 1500 சிக்ஸாக வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் எத்தனை மாதம் வாத்துங்க? இது இப்போ அந்த 2 வருஷம் 3 வருஷம் இருக்கும். இது ஏதாச்சும் முட்டை வச்சுருக்காங்க? இது முட்டை வைக்கும். இது இயர்லி ஒரு 3 times முட்டை வைக்கும். அது அந்த கிளைமேட்டை பொறுத்து தான் அது சிக்ஸ் பொரிக்கிறது. அந்த ஒரு கூலிங்கான கிளைமேட்டில் தான் அது சிக்ஸ் உங்களுக்கு முட்டை வச்சு சிக்ஸ் பொரிச்சிருக்காங்க? பொரிச்சிருக்கு. ஒரு 4 to 5 times பொரிச்சிருக்கு. அதெல்லாம் வித்துட்டீங்களா இல்லை? அது சேல்ஸ் பண்ணிடுவேன். எவ்வளோக்கு? சிக்ஸாக இருக்கும்போது ஒரு சிக்ஸ் பொரிச்சதுலேருந்து ஒரு 1 month 2 months ஆனோன்னா சிக்ஸை தனியாக பிரித்து சேல்ஸ் பண்ணிடுவோம். இதுக்கு என்னென்ன தீவனம் கொடுக்குறீங்க? இது நார்மலாக நாட்டுக்கோழிக்கு கொடுக்குற அதே சேம் தீவனம் தான் கொடுக்குறோம். இப்போ வாத்துக்கு எதில் இந்த தண்ணியெல்லாம் வைக்கணும்? வாத்துக்கு குடிக்கிறதுக்கு தனியாக ஒரு அந்த ட்ரிங்கரில் வச்சுருவோம். அது மேட்டாகிறதுக்கு அந்த நீச்சலை இது பண்ணுறதுக்காக அந்த தொட்டியில் தண்ணி விட்டு வச்சுருக்கோம். இது எவ்வளோ அடி ஆழம் நீளம்? இது ஒரு 1500 லிட்டர் பிடிக்கும் அந்த பண்ணை. இது வாத்துக்குன்னே செஞ்சிங்களா இல்லை? இல்லை, இது ஃபஸ்ட்டு அந்த மாட்டுக்கு அந்த யூஸுக்காக கட்டணம் பண்ணது. இப்போ அது சும்மா மாடுக்கு இதெல்லாம் தண்ணி இது இல்லை, வாத்து இருக்கிறதுனால இப்போ வாத்துக்கு யூஸ் பண்ணிட்டுருக்குறோம். இப்போ இந்த வாத்துல என்னென்ன கலர் இருக்கு? கலர் வெரைட்டிஸ் இதில் ஒயிட் இருக்கு, ப்ரௌன் இருக்கு, இன்னொன்று அந்த சாம்பல் கலர், ஆஷ் கலர் மாதிரி இருக்கும். 3 வெரைட்டி தான் மேக்ஸிமம். இல்லை மேல் ஃபீமேல் கண்டுபிடிக்கிறது? மேல் அந்த சென்டராக இருக்கிறது அந்த ஒயிட் மேலு, சென்டராக போகிற அந்த ப்ரௌனும் மேலு. எப்படி கண்டுபிடிக்கணும்? அது கழுத்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் ஃபீமேலை விட. ரெண்டாவது அந்த மூக்குக்கு மேலே இருக்கிற அந்த கொண்டை கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் ஃபீமேலை விட மேலுக்கு. முன்னாடி இருக்கிற அந்த ஒயிட்டும் அந்த ப்ரௌனும் ரெண்டும் ஃபீமேலு. அது அந்த மேலை விட அந்த ஃபீமேலுக்கு கழுத்து கொஞ்சம் குட்டையாக இருக்கும். அந்த மூக்கு மேலே இருக்க அந்த கொண்டை சின்னதாக இருக்கும். இதுக்கு மெயின்டெனன்ஸ்னு ஏதாச்சும் ஸ்பெஷலாக இருக்குன்னு? மெயின்டெனன்ஸ் வாத்துக்கு மேக்ஸிமம் அது மெயின்டெனன்ஸ்னு எதுவும் இல்லை. தண்ணி மட்டும் அப்பப்போ மாற்றணும். தண்ணி கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் அது மேட்டிங் ஆகும். இது மேக்ஸிமம் எத்தனை முட்டை வைக்கும்? முட்டைன்னு பார்த்தா ஒரு ஃபீமேல் 7 to 8 தான் வைக்கும். மினிமம் மேக்ஸிமம் 7 முட்டை அவ்வளோதான் வைக்கும். இந்த வாத்து கோழி பண்ண கூட வளர்க்கறதுனால ஏதாச்சும் பெனிஃபிட்ஸ் இருக்கா? பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதாவது அந்த பாம்பு, கீரி அந்த மாதிரி ஏதாவது புதுசாக ஏதாவது அந்த நாய் புது ஆளுங்க வந்தாங்கன்னா சத்தம் கொடுக்கும், சவுண்ட் இருக்கும். இது வரைக்கும் இதனால உங்களுக்கு பாம்பு வராமல் இருந்திருக்கா? இல்லை ஏதாச்சும் முன்னாடி பாம்பு இது வாங்கி விட்டதுக்கு அப்புறம் வராமல் இருந்திருக்கு? பாம்புன்னு சொல்லிட்டு வராமல் இருக்கிறதுக்காகன்ட்டு இல்லை. ஏதாவது வந்துச்சுன்னா ஏதாவது சவுண்ட் வித்தியாசமாக ஒரு சவுண்டு கொடுக்கும். அந்த சவுண்டை வச்சு ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஏதாவது இதை ஏன் இப்படி வெளியில விடாம இப்படி வச்சிருக்கீங்க? இது அந்த பண்ணையில ஓப்பனாக இது வலை இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த சிக்ஸ் நாட்டுக்கோழி அதில் உள்ள உளுந்து இறந்துருது. அதனால உள்ள சிக்ஸ் எல்லாம் உள்ள அந்த பண்ணையில் உழுவருக்கு இல்லாமல் அந்த வலை கட்டியிருக்கோம். ரெண்டாவது வெளியில இருந்துச்சுன்னா அந்த கோழிக்கு வைக்கிற தண்ணியை வாத்து மூக்கை வச்சு இது பண்ணிடுது. அதனால் கோழிகளுக்கு கொஞ்சம் அந்த சளி அந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதுனால இதை வாத்து தண்ணியாக வச்சுருக்கோம். இது என்ன வலைங்க? இது நார்மலாக நைலான் வலை தான். இது
இது வந்து வேலியில் வந்து இது கட்டுவாங்க. சிக்ஸ் எல்லாம் எத்தனை நாளில் பொரிக்கும்? இது வாத்து வந்துட்டு சிக்ஸ் வந்துட்டு 31 நாள் ஆகும் மேக்ஸிமம். இப்போ இதுக்கு இதையெல்லாம் எதில் அடைப்பீங்க இல்லை இதுலேயே? இல்லை வாத்தையில் எதுலேயும் அடைக்க மாட்டோம். அது ஓப்பனாக அப்படியே தான் இதுலேயே இருக்கும். இதுக்கு மழை வந்ததுனாலாம் பெருசாக இது பாதிப்பெல்லாம் இருக்காது. வெயில் மட்டும் இல்லாமல் நிழல் இருந்துச்சுன்னா போதும். இப்போ இதெல்லாம் எத்தனை கிலோ வரைக்கும் வரும்? ஆண் வாத்து பெண் வாத்து? ஆண் வாத்து மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 6 கேஜி வரைக்கும் வரும். ஃபீமேல் வந்துட்டு ஒரு 3 கேஜிலேருந்து ஒரு 4 கேஜி வரைக்கும் வரும். இதெல்லாம் இன்னும் எவ்வளோ நாளில் முட்டை விட ஆரம்பிக்கும்? இப்போதான் மீட்டிங் ஆகிட்டு இருக்கு. இப்போ இன்னும் 1 or 2 week ஒரு வாரத்துக்குள்ள முட்டை வந்துடும். இதோட முட்டையெல்லாம் சாதாரண வாத்து முட்டை மாதிரி இருக்குமா இல்லை இதோட பெரிய சைஸாக இருக்கும்? முட்டை கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். இந்த முட்டை வைக்கிறதுமே வந்துட்டு டெய்லியும் முட்டை வைக்காது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் முட்டை வைக்கும். இதுவும் கோழி மாதிரி அதுலயே அதே மாதிரி அடை வைப்பீங்களா இல்லை அதுக்குன்னு தனி ஏதாச்சும்? இதுவும் முட்டை விடுற முட்டையை வந்துட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். அடை வைக்கிறதுக்கு அந்த மறுபடியும் அந்த முட்டை விட்டு முடிச்சோன்னா வாத்து வந்து அடையில் படுத்துரும். படுத்ததுக்கப்புறம் அந்த வாத்து படுத்துருக்கிற பக்கம் வந்து முட்டையை வச்சுருவோம். வச்சாமல் ஒரு 31 நாள் வந்துட்டு 30 நாள் to 31 நாள் வந்து சிக்ஸ் கீரியா ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு ஏதாவது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு. நீங்கள் என்னென்ன கலர் வச்சுருக்கீங்க? நம்ம ப்ரௌன் இருக்குது, ஒயிட் ப்ரௌன் கலந்த இருக்குது, அப்புறம் வந்து பியூர் ஒயிட்டில் இருக்குது. இந்த 2 கலர் தான் நம்மகிட்ட இருக்குது. இது மாதிரி தான் சத்தம் போடுமா? வரும் ஏதாவது டிஃப்ரென்ஸாக ஏதாவது புதுசாக ஏதாவது பார்த்துருச்சுன்னா. முட்டை விட ஏதாச்சும் தனியாக வச்சுருக்கீங்களாங்கண்ணா? முட்டை வந்துட்டு இதில் உள்ள போய் அதை முட்டை வச்சிரும். அது இதை எப்படி செஞ்சுருக்கீங்க? இது வந்துட்டு அந்த சிமெண்ட் ஓட வச்சு அந்த தேங்காய் மரம் ஒரு அறுத்த இருந்துச்சு. அதில் வந்துட்டு அதுவே முட்டை வச்சுச்சு. அப்புறம் வந்துட்டு அது ஓப்பனாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக அந்த காக்கா ஏதாவது இது எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த சிமெண்ட் ஓட்டை வச்சு ஒரு தடுப்பு மாதிரி வச்சுருக்கோம் மறைவாக. கல் இருக்கிறதுனால முட்டை உடையிறது அது மாதிரி எதுவும் ஆகும்? இல்லை, அது முட்டை வந்துட்டு அந்த கோழியோட பொங்கு அது வந்து இது பண்ணிக்கும். அது முட்டை வைக்கிறப்போ அப்புறம் அது இருக்கும்போது வந்துட்டு அது முட்டையில் இது டெய்லி முட்டை வச்சதுன்னா அந்த முட்டையை எடுத்துருவோம். நான் வாத்து கொஞ்சம் இதுலேயே விட்டுருவீங்களாங்கண்ணா? இல்லை தனியாக வாத்து கொஞ்சம் அவ்வளோ இது பிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு 10 நாள் 15 நாள் வந்துட்டு வாத்தோடவே தனியாக அடைச்சி வச்சுருக்கோம். நான் இந்த கூஸ் வாத்தை பற்றி சொன்னதுக்கு நன்றி.